ஹாய் சார். ஹாய். நீங்கள் 12 இயர்ஸாக இருந்திருக்கீங்க இந்த ஃபீல்டில். ஸோ உங்களோட ஜேர்னி பற்றி சொல்லுங்கள். ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்போது எஸ்இஓ டிஜிட்டல் மணி எப்படி இருந்துச்சு, கரண்ட்டில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு சார்? 2013 என்னோட எஸ்இஓ கரியர் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்க சார். டேரெக்டாக நான் எஸ்இஓன்னு ஸ்டார்ட் பண்ணல. ஐ ஸ்டார்டட் அஸ் அ பிளாகர். ஓகேங்க. அப்போ வந்து என்னோட டொமைன் நேம் வந்து onlinehomeincome.in. அந்த டொமைன் நேம் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நான் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வந்து ஜூனியர் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேங்க சார். படித்து முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் மந்த்லி சேலரி வந்து ஆவரேஜாக ஒரு 5,000 இருந்துச்சு பெர் மந்த். ஸோ நம்ம சில நாட்கள் யோசிப்பேன், நம்ம மந்த்லி இப்படி ஒரு 5,000லேயே நம்ம ஏர்ன் பண்ணிட்டு இருந்தோம்னா டவுன் தரேன் ஒரு 10 இயர்ஸில் வந்து நம்ம என்ன ஸ்டேஜ் ரீச் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வந்து என் லைஃப்பில் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் நமக்குன்னு ஒரு கரியர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது எனக்கு அப்போ இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 2008 and 9ல் வந்து பிளாக் ஸ்பாட் பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் பிஎஸ்ஜியில் தான் படித்தேன், டிப்ளமோ சாண்ட்விச் ட்ரிபிள். 2006 to 10 அந்த டைமில் வந்து எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆஃபர் கிடைச்சிது. என்னென்னா பிளாக் ஸ்பாட்டில் வந்து நம்ம பிளாக்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து ஒரு பிளாகுக்கு வந்து ஒரு 300 rupeesனு பே பண்ணாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து 2013ல் வந்து நான் டேக் ஓவர் பண்ணேன். ஓகே.